ஆசிரிய நண்பர்களுக்கு வணக்கம். தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய பதிவிலே டிஎன்பிஎஸ்சி யூஜிடிஆர்பி மற்றும் பிஜிடிஆர்பிக்கு தேவையான ஒரு பாடத்தை நாம் காண இருக்கின்றோம். யூஜிடிஆர்பி பாடத்திலே அலகு 8 உரைநடை இலக்கியம் என்ற ஒரு பாடம் இருக்கிறது. பல நண்பர்கள் இந்த உரைநடை இலக்கியத்தை பற்றி பாடம் எடுக்கும்படி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே இந்த பதிவை நான் உங்கள் முன் வைக்கிறேன். இது யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பிக்கு மட்டுமல்ல, யூபிஎஸ்சி தமிழ், டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகள் அனைத்திற்கும் மற்றும் பல பட்டப்படிப்புகளில் கூட இது பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே பல நிலைகளிலே இந்த பதிவு உங்களுக்கு பயன்படும் என்று நான் கருதி இதை உங்கள் முன் வைக்கிறேன். இது பகுதி 1 என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். உரைநடையினுடைய தோற்றமும் வளர்ச்சியும். உரைநடையினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் குறிப்பாக யூஜிடிஆர்பிக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் நண்பர்களுக்கு அலகு 8 இந்த பாடம் இருக்கிறது. உரைநடையில தோற்றமும் வளர்ச்சியும் என்ற அடிப்படையிலே மட்டும் இந்த ஒரு 56 வினாக்களாக வகுத்து தொகுத்து உங்கள் முன் நான் வைத்திருக்கிறேன். தொடர்ந்து இது விளக்கமாக உங்களுக்கு இந்த பாடங்களை கொண்டு செல்ல நான் விரும்புகிறேன். ஆசிரியர் நண்பர்கள் இதை கவனமோடு குறிப்பெடுத்து கொண்டு தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற உங்களை வாழ்த்துகிறேன். முதல் வினா, கருத்துக்களை மிகவும் எளிதில் வெளிப்படுத்தும் வடிவம் எது? கருத்துக்களை மிகவும் எளிதிலே வெளிப்படுத்துகின்ற வடிவம் எது? உரைநடை வடிவம். எளிதிலே கருத்துக்களை வெளிப்படுத்த உதவுகிற ஒரு வடிவம் இலக்கியத்தில் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உரைநடை வடிவம். செய்யுள் அப்படின்னு சொன்னாவோ, கவிதை என்றால் செய்யுள், கவிதை, மற்ற காப்பியங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு சிரமமாக இருக்கும். இந்த உரைநடை வடிவம் என்பது கருத்துக்களை நாம் எளிதிலே வெளிப்படுத்துவதற்கு பயன்படுகின்ற ஒரு சிறந்த வடிவம் என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, படிப்பவர்கள் எளிதாக புரிந்து கொள்ளுகின்ற வடிவம் எது? இலக்கியத்தை படிப்பவர்கள் எளிதாக புரிந்து கொள்ளுகின்ற வடிவம் எது என்று கேட்டாலும் இதற்கு உரைநடை வடிவம் என்றுதான் நாம் பதில் தர கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது வினா, தற்காலத்தில் மொழியின் அடிப்படையை அல்லது பொருண்மையை தெளிவாக வெளிப்படுத்தும் தகுதி உடைய இலக்கியம் எது? திரும்பவும் சொல்ற பாருங்க, கேள்வி புரியாத மாதிரி தெரியும். தற்காலத்தில் மொழியினுடைய அடிப்படை அல்லது பொருண்மையை வெளிப்படுத்தும் தகுதி உடைய இலக்கிய வடிவம் எது அப்படின்னு சொன்னோம்னா உரைநடை வடிவம் தான் மிகவும் எளிமையான வடிவம். நான்காவது வினா, தொல்காப்பியத்தில் உள்ள உரை பற்றி குறிப்பியாது. தொல்காப்பியத்தில் உரைநடையை பற்றி ஏதேனும் குறிப்பு வருகிறதா என்பது நமக்கு வினா. ஒரு இடத்துல வருது, உரை வகை நடையே நான்கென மொழிப. உரை வகை நடையே நான்கென மொழிப என தொல்காப்பியத்திலே ஒரு நூற்பா நமக்கு இடம்பெற்றிருக்கிறது. ஐந்தாவது வினா, அதனுடைய விரிவுதான் பாருங்க. அந்த தொல்காப்பியம் குறிப்பிடும் 4 வகை உரைநடைகள் யாவை? இல்லையா, இங்க சொன்ன இல்லையா, உரை வகை நடையே நான்கென மொழிப அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த தொல்காப்பியம் குறிப்பிடுகின்ற 4 வகை உரைநடைகள் யாவை? ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாட்டிடை வைத்த குறிப்பினாலும், இரண்டாவது பாவின்றெழுந்த கிளவியானும், மூன்றாவது பொருள் மரபில்லா பொய்மொழியாலும், நான்காவது பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும் என்று உரை வகை நடையே நான்கென மொழிப என்று தொல்காப்பியர் கூறுகிறார். மனதிலே கொஞ்சம் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஆறாவது வினா, உரையும் பாட்டும் விரைவி வரும் இலக்கிய வகையை தொல்காப்பியர் எவ்வாறு குறிப்பிடுகிறார்? உரையும் பாட்டும் விரைவி வருகின்ற, கலந்து வருகின்ற இலக்கிய வகையை தொல்காப்பியர் எவ்வாறு குறிப்பிடுகிறார்? தொன்மைதானே உரையோடு புணர்ந்த பழமை மேற்றே என்று அவர் குறிப்பிடுகிறார். பாருங்க, தொன்மைதானே உரையோடு புணர்ந்த பழமை மேற்றே என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். உரை விரவிய பாடலை கொண்ட சங்க நூல் எது? அதாவது செய்யுளும் உரைநடையும் கலந்து வருவதே நாம் உரை விரவிய என்று, அல்லது உரை கலந்து வருகின்ற சங்க இலக்கியம் எது என்று சொன்னால் தகடூர் யாத்திரை என்ற ஒரு இலக்கியத்தை நாம் சொல்லலாம். சங்க காலத்திலே தோன்றிய ஒரு இலக்கியம் தகடூர் யாத்திரை. ஆனால் இன்றைக்கு அந்த நூல் நம்மிடம் இல்லை, அந்த நூல் கிடைக்கவில்லை. இது கடை சங்க நூல்களிலே ஒன்றாக கருதப்படுகிறது. அது என்ன
வரலாறை சொல்லுகிறது என்று சொன்னால், தகடூரிலே வாழ்ந்த அதியமான் என்பவன். தகடூரிலே ஒரு அதியமான் என்ற ஒரு சிற்றரசன், ஒரு வள்ளல். அந்த சிற்றரசன் மீது, சிறிய வள்ளல் மீது மிகப்பெரிய சேர அரசனாகிய சேர சோழ பாண்டியர்கள் பேரரசர் என்று சொல்லுவார்கள். சேர அரசனான பெருஞ்சேரல் இரும்பொறை என்பவன் படையெடுத்து சென்று அந்த தகடூரை அழிக்கிறான், அதாவது வெற்றி கொள்ளுகிறான் என்ற ஒரு செய்தியை இது சொல்லுகிறது. இந்த போர் நிகழ்ச்சியை இந்த தகடூர் யாத்திரை விரிவாக விளக்கி செல்லுகிறது. ஆனால் நமக்கு அந்த நூல் கிடைக்கவில்லை. அப்ப இந்த செய்தி நமக்கு எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால், ஆங்காங்கே சில மேற்கோள்கள் நமக்கு கிடைப்பதனாலே அந்த மேற்கோள்களிலிருந்து கிடைக்கிற அந்த கருத்தை ஊகித்து இந்த செய்தியை நம்மால் பெற முடிகிறது. சில மேற்கோள்கள் பாடல் மட்டுமே இன்றைக்கு இருக்கிறது. தகடூர் யாத்திரை உரை விரைவிய, அதாவது செய்யுளும் உரைநடையும் கலந்த சங்க இலக்கியத்திற்கு சான்று அந்த நூல் நமக்கு இன்று கிடைக்கவில்லை. 8வது வினா, தொல்காப்பியர் பேச்சு வழக்கோடு தொடர்புடைய உரைநடையினை எவ்வாறு குறிப்பிடுகிறார்? தொல்காப்பியர் பேச்சு நடையோடு அல்லது பேச்சு வழக்கோடு தொடர்புடைய உரைநடையை எவ்வாறு குறிப்பிடுகிறார்? கட்டுரை வன்மை என்ற சொல்லாலே தொல்காப்பியர் கட்டுரை வன்மை என்ற சொல்லாலே அவர் குறிப்பிடுகிறார். 9வது வினா, சங்க பாடல்களிலே உரைநடைக்கு சான்றாக அமையும் குறிப்பியது. சங்க பாடல்களிலே உரைநடைக்கு சான்றாக அமையும் குறிப்பியது. சங்க பாடலுடைய உரைநடைகளை நாம் எவ்வாறு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, இந்த சங்க பாடல்களுக்கு கீழே காணப்படுகின்ற திணைத்துறை விளக்கம் பற்றிய குறிப்பை நாம் காண்போம். எல்லாம் சங்க இலக்கிய மாணவர்கள் இந்த சங்கப்பாட்டு கீழே பார்த்தீங்கன்னா திணைத்துறை விளக்கம் ஒவ்வொரு பாடலுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த திணைத்துறை விளக்கத்தை நாம் பழந்தமிழ் உரைநடைக்கு சான்றாக எடுத்துக்கொள்ளலாம் என்ற கருத்து அறிஞர் பெருமக்களிடம் இருக்கிறது. சங்க பாடலின் உரைநடைக்கு சான்றாக இருப்பவை சங்க பாடல்களின் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற திணைத்துறை விளக்கத்தை நாம் பழந்தமிழர் உரைநடை சான்றுக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இந்த திணைத்துறை பகுப்புகள் சங்கம் மருவிய காலத்திலே தான் அமைக்கப்பட்டது என்ற ஒரு கருத்துரு இருப்பதனாலே இவை சங்க காலத்தவை என்று நம்மால் ஏற்க முடியாது என்பதையும் அறிஞர் பெருமக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். சங்க இலக்கியத்திற்கு கீழே காணப்படுகின்ற திணைத்துறை, இந்த திணைத்துறை எப்பொழுது வகுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா சங்கம் மருவிய காலத்திலே தான் இவை வகுக்கப்பட்டது என்ற கருத்து அறிஞர் பெருமக்களுடைய நிலவியதாலே இந்த பாடலுக்கு கீழே, சங்க பாடலுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற திணைத்துறை விளக்கம் சங்க கால தமிழ் அல்ல, சங்கம் மருவிய காலத்து தமிழ் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். 10வது வினா, சங்க கால கல்வெட்டுக்கள் மூலம் அக்கால உரைநடையை நம்மால் அறிய முடிகிறதா? சங்க கால கல்வெட்டுக்கள், சங்க காலத்தை சார்ந்த சில கல்வெட்டுக்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த கல்வெட்டுக்கள் மூலம் சங்ககால உரைநடையை, நமக்கு பாடம் உரைநடையினுடைய தோற்றமும் வளர்ச்சியும், எனவே நாம் உரைநடையை அந்த தொல்காப்பியர் காலத்திலிருந்து நாம் தொடங்குகிறோம். சங்க கால தொல்காப்பியர் காலத்தில் சில செய்திகளை பார்த்தோம். சங்க கால கல்வெட்டுக்கள் அனைத்துமே பெரும்பாலும் பேச்சு தமிழிலேயே அமைந்துள்ளன. சங்க காலத்திலே இருந்து சங்ககால கல்வெட்டுக்கள் நமக்கு கிடைத்திருக்கிற கல்வெட்டுக்கள் பேச்சு தமிழில் அமைந்திருக்கிறது. ஒரு விதமான பாமரத்தன்மை மிகுந்து வழுவும் பிழையும் அந்த கல்வெட்டுகளிலே மிகுதியாக காணப்படுகிறது. வழுவும் பிழையும் மிகுதியாக காணப்படுகிறது. ஒருவேளை பேச்சு மொழியை ஆராய்வதற்கு இந்த கல்வெட்டுக்கள் நமக்கு துணை செய்யும். இலக்கிய வடிவத்திற்கு இந்த கல்வெட்டுக்கள் துணை செய்ய வாய்ப்பு இல்லை என்று நாம் எண்ண தோன்றுகிறது. இவ்வாறு பிழையோடு வலுவோடு இந்த கல்வெட்டுக்கள் காணப்பட்டதற்கு காரணம் அந்த கல்வெட்டுக்களை செதுக்கியவர்கள், கல்வெட்டை செதுக்கியவருடைய கல்வி அறிவு இன்மையே என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். கல்வெட்டு வெட்டினுடைய அந்த ஒரு கல்வி அறிவு அற்ற தன்மை தான் இதை வெளிக்காட்டுகிறது. அடுத்தது, உரையும் பாட்டும் விரைவி வரும் இலக்கியத்திற்கு சான்று தருக. உரையும் பாட்டும், உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று நாம் சிலப்பதிகாரத்தை சொல்லுவோம். அப்போ உரையும் பாட்டும் விரைவி வந்திருக்கிற இலக்கியம் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். 12வது வினா, சங்கம் மருவிய காலத்திலே உரைநடையினுடைய வளர்ச்சி யாது? சங்கம் மருவிய காலத்திலே உரைநடையினுடைய வளர்ச்சி என்ன என்பது நமக்கு வினா. சிலப்பதிகாரம் சங்கம் மருவிய ஒரு இலக்கியம் என்பதை நாம் அறிவோம். இது உரையிடை இட்ட பாட்டுடை செய்யுள் என்று அழைக்கப்படுகிறது. எனவே இதிலே உரைகள் இருக்கிறது. உரை பாட்டு மடை,
உரை பெரு கட்டுரை, கட்டுரை என பல குறியீடுகள் அமைந்து முதலாக அந்த சங்கம் மருவிய காலத்தை சார்ந்த உரைநடையினுடைய சாயலை அல்லது அடையாளத்தை, முகவரியை நாம் இந்த சிலப்பதிகாரத்திலிருந்து பெற முடிகிறது. சங்கம் மருவிய காலத்து உரைநடை. அடுத்து பாருங்க 13வது வினா. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுளான சிலப்பதிகாரத்தினுடைய உரைத்தன்மை என்ன? உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுளான சிலப்பதிகாரத்தின் உரை, அந்த சிலப்பதிகாரத்திற்கு இடையிடையே வந்திருக்கின்ற அந்த உரைநடையினுடைய தன்மை என்ன என்பது வினா. நாம் இலக்கிய மாணவர்கள் ஓரளவுக்கு நாம் வினாக்களை புரிந்து கொள்வோம் என்று நினைக்கிறேன். பல உரைகள் பாட்டு போலவே காணப்படுகிறது. பாடலுக்கு இடையே உரைநடைகள் வந்திருந்தாலும் கூட அங்கே வந்திருக்கிற உரைகள் ஏறக்குறைய பாடல் போலவே, செய்யுள் போலவே காணப்படுகிறது. நூலினுடைய தொடக்கத்தில் அமைந்திருக்கின்ற உரை பெரு கட்டுரையிலே உரைநடைத்தன்மை ஓரளவு வெளிப்படுகிறது. நூலின் தொடக்கத்தில் இருக்கிற அந்த உரை பெரு கட்டுரையிலே ஓரளவு உரைநடையினுடைய சாயலை நம்மால் காண முடிகிறது. இந்த உரைப்பாட்டு, கட்டுரை ஆகிய இரண்டும் வெவ்வேறு ஆனதாக கருதப்பட்டிருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. செய்யுள் கலவாத உரைநடை சிலப்பதிகாரத்திலே குறைவு என்றே கூறலாம். உரையிடையிட்டை பாட்டுடை செய்யுள் என்ற அடைமொழியானது கொடுத்திருந்தாலும் கூட உரைநடைத்தன்மை சிலம்பிலே குறைந்திருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆய்வு கண்ணோட்டத்திலே 14வது வினா. தமிழிலே முதலில் எழுதப்பட்ட உரை நூல் எது? முதலில் எழுதப்பட்ட உரை நூல் இறையனார் களவியல் உரை. இறையனார் களவியல் உரை என்பதுதான் முதலாக எழுதப்பட்ட உரை நூல். 15வது வினா. முதல் உரை நூலான இறையனார் களவியல் உரை தோன்றிய காலம் எது? முதல் உரை நூலான இந்த இறையனார் களவியல் உரை எப்பொழுது தோன்றியது அப்படின்னா, ஒரு இலக்கியத்திலே இலக்கிய வரலாற்று ஆசிரியர் சில செய்திகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த இறையனார் களவியல் உரை கடைசங்க காலத்திலே தோன்றது, உரைக்கப்பட்டது என்ற கருத்தை நாம் உள்வாங்க வேண்டும். ஏறக்குறைய 14 தலைமுறைகள் கழித்து நீண்ட நாட்களாக அந்த மாணவர்கள் வழியாகவே அது தலைமுறையாக செவி வழி செய்தியாகவே அந்த உரை மாணவர்களுக்கு கடத்தப்பட்டு கிபி 8ஆம் நூற்றாண்டிலே தான் இந்த இறையனார் களவியல் உரை ஏட்டிலே எழுதப்பட்டது என்ற செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பல தலைமுறைகள் கடந்து வந்ததனால பலவிதமான மாற்றங்களை, உருமாற்றங்களை கூட அடைந்திருக்கலாம் என்று எண்ண தோன்றுகிறது. இந்த இறையனார் களவியல் உரையிலே சிறிதும் பெரிதுமான அந்த வாக்கிய தொடர்கள், வாக்கிய அமைப்புகளை நம்மால் காண முடிகிறது. சொற்பொருள் விளக்கம், வர்ணனை போன்ற சிறப்பு கூறுகள் இந்த நூலிலே மிக சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லலாம். இந்த உரையினுடைய உரைப்போக்கு ஒரு தனித்த உரைநடையாக இல்லாமல் உரை செய்யுளாக அல்லது உரை வீச்சாக அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். இந்த முதலில் தோன்றிய அந்த இறையனார் களவியல் உரை கூட நமக்கு முழுவதுமான ஒரு உரை நூலாக இல்லாமல் ஒரு உரைப்போக்கு அல்லது உரை வீச்சு என்று சொல்லலாம். செய்யுள் உரை வீச்சு, செய்யுள் கலந்த ஒரு நடையிலே தான் அது காணப்படுகிறது. சான்றுக்கு கூட சில இலக்கிய வரலாற்று ஆசிரியர்கள் அதை எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஒன்றை உங்களுக்கு முன்னால் என்ன வைக்கிறேன் பாருங்க. அந்த இறையனார் களவியல் உரையில் என்ற நூலிலிருந்து இருக்கிற ஒரு சில வாக்கியங்கள். யாங்கனம் நிற்குமோவெனின் சந்தனமும் சண்பகமும் தேமாவும் தீம்பலாவும் ஆசினியும் அசோகும் கோங்கும் வேங்கையும் குரவமும் விரிந்து நாகமும் திலகமும் நரவும் மாதவியும் மல்லிகையும் மொவ்வளோடு மனம் கவர்ந்த ஒரு ஏறக்குறைய அந்த செய்யுளுடைய ஓட்டம் போலவே, கவிதை ஓட்டம் போலவே நாம் இந்த உரையை நம்மால் காண முடிகிறது அல்லது அணுக முடிகிறது. அப்போ இறையனார் களவியல் உரை என்ற உரைநூல் என்ற பெயர் அதற்கு இருந்தாலும் கூட அதிலே ஒரு செய்யுள் ஓட்டத்தை அல்லது செய்யுளின் சாயலை, கவிதை நடையை நம்மால் காண முடிகிறது என்பது இங்கே நமக்கு பாடம். 16வது வினா. பிரிட்டானியா கலைக்களஞ்சியம் நாம் எல்லோரும் அறிவோம். அதுல உரைநடை பற்றி ஒரு குறிப்பு இருக்கிறது. பிரிட்டானியா கலைக்களஞ்சியம் உரைநடையை பற்றி என்ன கூறுகிறது என்பது பாடம். அதாவது உரைநடை என்பது இலக்கிய மரபு கெடாத நல்ல நடையில் ஆழ்ந்த கருத்தோடு, திரும்பவும் பாருங்க, உரைநடை என்பது இலக்கிய மரபு கெடாத நல்ல நடையில் ஆழ்ந்த கருத்தோடு பாட்டுக்குள்ள சந்த சேர்க்கை எதுவும் இல்லாமல் நல்ல ஓசை நயம் உடையதாகி ஒளிவு மறைவின்றி உள்ளதை உள்ளபடியே உரையிட்டு காட்டும் வகையில் நேரிய முறையில்
காரணத்துக்கும் கருத்துக்கும் காரணத்துக்கும் பொருத்தமான ஒன்றினை பற்றியோ அல்லது ஒருவரை பற்றியோ விளக்குவது உரை அல்லது உரைநடை என்று பிரிட்டானிய கலைக்களஞ்சியம் சொல்லுகிறது. எந்த விதமான ஒரு சிக்கலும் இல்லாமல் நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொருளை பற்றி விளக்கமாக சொல்லுவது உரைநடை என்பதை பிரிட்டானிய கலைக்களஞ்சியம் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. அடுத்து உரை கொஞ்சம் இருங்க. இந்த தொல்காப்பியத்திற்கு மன்னிக்கவும், உரைநடை செல்வாக்கு பெறுவதற்கு காரணம் என்ன? மக்களிடையே பலவிதமான இலக்கிய வடிவங்கள் இருக்க இந்த உரைநடை அதிகமான செல்வாக்கு பெறுவதற்கு காரணம் என்ன என்பதை வினா, இந்த உரைநடை பேச்சின் சாயலை பெற்றிருப்பதாலே இது மிகவும் எளிமையானது. மக்களிடையே கருத்துக்களை பரப்புவதற்கு நாம் இந்த பேச்சின் சாயலை இது பெற்றிருப்பதனாலே மிக எளிதாக இது மக்களிடையே பரவியது என்று சொல்லலாம். சொல்ல வந்த பொருளை நேரடியாக உணரச் செய்கின்ற வலிமை இந்த உரைநடைக்கு உண்டு. தான் என்ன சொல்ல வரமோ அதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை உரைநடைக்கு இருப்பதனாலே இது அதிகமாக ஒரு செல்வாக்கு பெற்றது என்று சொல்லலாம். 18வதுனா தொல்காப்பியத்திற்கு உரை எழுதப்பட்ட காலம் இது. தொல்காப்பியத்திற்கு உரை எழுதப்பட்ட காலம் கிபி 10ஆம் நூற்றாண்டு என்று சொல்லலாம். முதலாக தொல்காப்பியம் முழுவதற்குமாக உரை எழுதியவர் யார்? உரைநடையினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் நாம் காண்பதாலே இலக்கியத்திலே உரை அல்லது உரைநடை எவ்வாறு தோன்றியது என்பதை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தொல்காப்பியத்திற்கு முதலாக உரை எழுதியவர் இளம்பூரணர். தொல்காப்பியம் முழுமைக்குமாக அவர் இளம்பூரணர் என்பவர் உரை எழுதியிருக்கிறார். பின்னர் வந்த ஆசிரியர்கள் அல்லது உரையாசிரியர்கள் பலர் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியிருக்கின்றனர். அவங்களே நம்ம பார்த்துடலாம். தொல்காப்பியத்திற்கு 20வது வினா உரை எழுதிய சான்றோர்கள். தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய சான்றோர்கள் தெய்வச்சிலையார், கல்லாடர், சேனாவரையர், நச்சினார்க்கினியர், பேராசிரியர். இவர்கள் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய சான்றோர்கள் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். 21வது வினா முதலில் 10 பாட்டுக்கும் சீவக சிந்தாமணிக்கும் உரை எழுதியோர் யார்? முதல்ல சங்க இலக்கியத்தில் 10 பாட்டுக்கும் பின்னர் சீவக சிந்தாமணிக்கும் உரை எழுதப்படுகிறது. முதலாக உரை எழுதிய தொடங்கியவர் நச்சினார்க்கினியர். வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்புண்டு. 22வது வினா சிலப்பதிகாரத்திற்கு பல உரைகள் உண்டு. அந்த பல உரைகளிலே சிறந்த உரை எது என்பது வினா. அடியார்க்கு நல்லார் எழுதிய உரைதான் சிலப்பதிகாரத்திற்கு சிறந்த உரை என்று நாம் சொல்லலாம். அதே போல 23வது வினா திருக்குறளுக்கு பலர் உரை எழுதி இருக்கின்றனர். புற்றீசல் போல திருக்குறளுக்கு உரைகள் உண்டு. மிக சிறந்த உரை என்று நாம் சொல்லலாம். பரிமேல் அழகருடைய உரைதான் மிக சிறந்த உரை என்று நாம் சொல்லலாம். பல்லவர் காலத்து உரைநடை என்பது வரலாற்றிலே ஒரு முக்கியமான இடம் பெற்றிருப்பது. பல செய்திகளை இங்கே பதிவு செய்யலாம். ஒரு கட்டுக்கோப்பிற்காக, ஒரு ஓட்டத்திற்காக ஒரு சில செய்திகளை மட்டும் நான் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸிலே ஏதாவது நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் பதிவு செய்தால் அதற்குரிய செய்தியை நான் உங்களுக்கு தர நான் முயற்சி செய்கிறேன். பல்லவர் காலத்து உரை பற்றி நாம் எவ்வாறு அறியலாம் அப்படின்னு கேட்டால், பக்தி இலக்கியங்களும் அந்த பல்லவர் காலத்திலே தோன்றிய கல்வெட்டுக்களும் பல்லவர் காலத்து உரையை தனியாக நமக்கு அடையாளம் காட்டுகிறது என்று சொல்லலாம். அப்படி என்ன பல்லவர் காலத்து உரைநடை அப்படின்னு நம்ம உரைக்குரிய தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்லவர் காலத்திலே ஒரு தனிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு நடை தோன்றுகிறது. அந்த நடை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மணிப்பிரவாள நடை என்று நாம் சொல்லலாம். மணிப்பிரவாள நடை, அதாவது சரிக்கு சரி வடமொழி சொற்களும் தமிழ் சொற்களும் சரிக்கு சரியாக கலந்து வருகின்ற ஒரு நடையை நாம் மணிப்பிரவாள நடை என்று சொல்லலாம். இப்பொழுது நாம் பேசுகின்ற பொழுது அதிகமான ஆங்கில சொற்கள் நம்முடைய பேச்சில் இடம்பெறுவது போல சரிக்கு சரி நாம் பேசுகின்ற எல்லா பேச்சிலையும் இல்லையா, டேபிளை எடு, சேரை போடு, காஃபி குடி, இப்படி பல சொற்களை சொல்லி பாருங்கள். அன்றாட வழக்கிலே நாம் பேசுகின்ற அந்த பேச்சிலே ஆங்கிலம் சரிக்கு சமமாக இடம்பெற்றிருப்பது. அதுபோல ஒரு காலகட்டத்திலே வடமொழி சொற்கள் நாம் பேசுகின்ற தமிழ் சொற்களிலே சரிக்கு சமமாக இருந்தது. இதை மணிப்பிரவாள நடை என்று சொல்லுவார்கள். இந்த மணிப்பிரவாள நடையை தோற்றுவித்தவர் யார்? வினா கேட்பதற்கு வாய்ப்புண்டு. ஏன்னா இலக்கிய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மணிப்பிரவாள நடையை தோற்றுவித்தவர் ஸ்ரீ புராணம் எழுதிய சமண முனிவரான மண்டல புருடர்.
மண்டல புருடர் என்பவர். இவர் ஸ்ரீ புராணம் எழுதியதனாலே ஸ்ரீ புராணம் எழுதிய சமண முனிவரான மண்டல புருடர் என்று நமக்கு இலக்கிய வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மணிப்பிரவாள நடை யார் காலத்திலே அதிகமாக வளர்ந்தது அல்லது வளர்க்கப்பட்டது என்ற விழா 27வது வினா. இந்த மணிப்பிரவாள நடை யாருடைய காலத்திலே அதிகமாக வளர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, சோழர் காலத்திலே வைணவ உரையாசிரியர்களாலே இது அதிகமாக வளர்க்கப்பட்டது. சோழருடைய காலத்திலே வைணவ சமயத்தை சார்ந்த உரையாசிரியர்கள், இலக்கியங்களுக்கு உரை எழுதிய உரையாசிரியர்கள் இந்த மணிப்பிரவாள நடையை அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். 28வது வினா. இந்த மணிப்பிரவாள நடையை வளர்த்த வைணவ உரையாசிரியர்கள் யார்? அனைத்து உரையாசிரியர்கள் நாம் சொல்ல முடியாது. இந்த ஒரு சில உரையாசிரியர்கள், வைணவ சமயத்தை சார்ந்த உரையாசிரியர்கள் அதிகமாக இந்த மணிப்பிரவாள நடையை பயன்படுத்தினார்கள். வினா கேட்பதற்கு வாய்ப்புண்டு. யாரும் சொன்னா, 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதிய பெரியவாச்சான் பிள்ளை, வடக்கு வீதி பிள்ளை, அன்னங்கார ஆச்சாரியார் போன்றோர் இந்த மணிப்பிரவாள நடையை அதிகமாக பயன்படுத்தினர் என்று நாம் உள்வாங்க வேண்டும். 29வது வினா. மணிப்பிரவாள நடையை தோற்றியவர்களும் போற்றியவர்களும் யார்? இந்த மணிப்பிரவாள நடையை தோற்றியவர்கள் சமணர்கள். அதாவது பல்லவர் காலத்திலே சமணர்களாலே இந்த மணிப்பிரவாள நடை தோற்றுவிக்கப்பட்டது. வைணவர்களாலே இது போற்றப்பட்டது. மணிப்பிரவாள நடை தோற்றுவித்தது, போற்றியது. தோற்றுவித்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டோம்னா சமணர்கள். இதை வளர்த்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டா வைணவர்கள் என்பதை நாம் தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்கள் அழுத்தமாக உள்வாங்க வேண்டும். ஒரு காலகட்டத்திலே இந்த மணிப்பிரவாள நடை தமிழ் இலக்கியத்திலிருந்து விலகத் தொடங்குகிறது. இது ஒரு வரலாற்றில் ஒரு மைல்கல் என்று சொல்லலாம். மணிப்பிரவாள நடை விலகத் தொடங்கியது எப்போது? முக்கியமான ஒரு வினா. மேலை நாட்டினருடைய ஆட்சி தமிழகத்திலே ஏற்பட்ட பொழுது கிறிஸ்தவ சமய குருமார்களுடைய வருகையாலே இந்த மணிப்பிரவாள நடை கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் இலக்கியத்திலிருந்து விலகத் தொடங்கியது. ரொம்ப முக்கியமான ஒரு மைல்கல் என்று சொல்லலாம். தமிழ் இலக்கியத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த வடமொழி கலந்த அந்த ஒரு நடை தமிழ் இலக்கியத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நழுவ அல்லது விலக தொடங்கியது. எப்பொழுது அப்படின்னு கேட்டா, மேலை நாட்டினுடைய ஆட்சி அல்லது கிறிஸ்தவ சமய குருமாருடைய வருகை காரணமாக மணிப்பிரவாளம் தமிழ் இலக்கியத்திலிருந்து விலகத் தொடங்கியது. 31வது வினா. மேலை நாட்டு கிறிஸ்தவ மத குருமார்கள் எதற்காக தமிழ் கற்றனர்? மேலை நாட்டு கிறிஸ்தவ குருமார்கள் தம்முடைய சமயத்தை பரப்புவதற்காக, கிறிஸ்தவ சமயத்தை பரப்புவதற்காக அவர்கள் தமிழை கற்றனர். கவிதை நடையிலே சமய கருத்துக்களை சொல்லுவதை விட உரைநடையிலே சொல்லுவது சிறந்தது என்று கருதி அவர்கள் தமிழ் உரைநடையை பழக்கத்திலே கொண்டு வருவதற்காக முயற்சிகளை மேற்கொண்டனர் என்று சொல்லலாம். அந்த மேல்நாட்டு கிறிஸ்தவ பாதிரிமார்கள் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே ஒரே நடை இல்லை என்று சொல்லலாம். இந்த பதிவில் அதை நாம் பார்க்க போகிறோம். 32வது வினா. மேல்நாட்டு கிறிஸ்தவ பாதிரியார்கள் தமிழிலே எந்த நடையை கையாண்டனர்? எந்த நடையை கிறிஸ்தவ பாதிரிமார்கள் கையாண்டனர்? அதாவது நீண்ட நெடிய தொடர்களை விடுத்து, தமிழகத்திலே வழக்கில் இருந்த நீண்ட நெடிய தொடர்களை விட்டுவிட்டு எளிமையான சிறிய சிறிய தொடர்களை அவர்கள் கையாண்டனர். மிக சின்ன சின்ன சென்டென்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ண தொடங்கினாங்க. எனவே தமிழானது தன்னுடைய இறுக்கமான போக்கை விட்டுவிட்டு நெகிழ்ந்து கொடுக்க தொடங்கியது. இது ஒரு மிகப்பெரிய மற்றொரு மைல்கல் என்று சொல்லலாம். தமிழில் இருந்த அந்த டைட்னஸ், அந்த இறுக்கமானது குறைந்து அது பொதுமக்களுக்கு நெகிழ்ந்து கொடுக்க ஆரம்பித்தது. 33வது வினா. மேலை நாட்டு கிறிஸ்தவ பாதிரியார்கள் எதனை அறிமுகப்படுத்தினர்? ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். அச்சு பொறியை மேலை நாட்டு கிறிஸ்தவ பாதிரியார்கள் தமிழகத்திலே அறிமுகப்படுத்தினர். இந்த நம் நாட்டிலே தமிழிலே உரைநடை பெருக காரணமாக அமைந்தது எது என்று சொன்னால் இந்த அச்சு பொறி அறிமுகம்தான் நம்முடைய உரைநடை வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்ததை நாம் உள்வாங்க வேண்டும். இந்த உரைநடை வளர்ச்சி அடைவதற்கு பெரும் பங்காற்றியவர் யார்?
தொடக்க காலத்திலே இந்த உரைநடைக்கு தொடக்க காலத்திலே மிக கடினப்பட்டு தமிழ் மொழியை கற்று மேல் நாட்டவரான அவர்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை நாம கூட அந்த அளவுக்கு தமிழுக்கு தொன்றாட்டவில்லை. தமிழ் நாட்டிலே பிறந்து தமிழ் தாய்க்கு பிறந்து தமிழ் மொழியை பேசி தமிழ் காற்றை சுவாசித்து தமிழ் மண்ணிலே உருண்டு புரண்டு வளர்ந்த நம்மவர்களாலே கூட செய்ய முடியாத ஒரு காரியத்தை அந்த மேல்நாட்டு பாதிரியார்கள் செய்தால் என்று சொன்னால் மிகையாகாது. உரைநடை வளர்ச்சி அடைவதற்கு பெரும் பங்காற்றிய முதல் நபர் வீரமாமுனிவர் என்று சொல்லலாம். வீரமாமுனிவர் இவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் வரி வடிவத்தை எளிமையாக்கி ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்தார். அவருடைய காலகட்டத்திலே ஒரு கடினமான ஒரு முறையில் இருந்தது. ஒரு வடி வரித்து அவர் எளிமையாக்கி ஒழுங்குபடுத்தினார். அதாவது இடத்திற்கு ஏற்றாற் போல நிறுத்தல் குறிகளை இட்டு உரைநடை விரைந்து வளர காரணமானார். அந்த நம்ம ஃபுல் ஸ்டாப் கமா கூட அப்ப கிடையாது. அப்படியே தொடர்ச்சியா எழுதி செல்லுகின்ற ஒரு ஒரு வழக்கம் அக்காலத்தில் இருந்தது. அந்த வாக்கியங்களை உடைத்து கமா போடுறது, புல் ஸ்டாப் போடுறது, மேற்கோள் இடுவது, இவையெல்லாம் மொழியிலே உட்படுத்தியவர் என்று யார் என்று சொன்னால் வீரமாமுனிவர். எனவே தமிழ் உரைநடையின் தந்தை என வீரமாமுனிவர் போற்றப்பட்டார். தமிழ் உரைநடையின் தந்தை என போற்றப்படுபவர் யார் வினா நிச்சயமா கேட்பாங்க. தமிழ் உரைநடையினுடைய தந்தை யார் அப்படின்னு சொன்னா பதில் நமக்கு வீரமாமுனிவர். இவர் தமிழுக்கு செய்த, தமிழுக்கு ஆற்றிய, நீங்கள் விரும்பினால் அவருடைய முழு தமிழ் பணியை கூட உங்கள் பார்வைக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஏனென்று இப்படி அந்த மேல்நாட்டு பாதிரிமார்கள் செய்த பணியை உள்வாங்குகின்ற பொழுது தொடக்க கால உரைநடை வளர்ச்சியை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிந்தவரை நான் இங்கே பதிவு செய்திருக்கிறேன். இன்னும் கூட விளக்கமாக அழகாக சொல்லுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அவ்வளவு செய்திகள் அவர்கள் அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்த வினா 19ஆம் மணிப்புறவால் நடை தோற்றியவர்களெல்லாம் பார்த்தோன்னு நினைக்கிறேன். இந்த மேலை நாட்டு மதகுருமார்கள் எதற்காக தமிழ் கற்றனர் இதையும் பார்த்துட்டோம் போல தெரிந்து. தம்முடைய சமயத்தை பரப்புவதற்காக தமிழ் கற்றனர். அவர்கள் தம்முடைய சமய கருத்துக்களை உரைநடைகளை சொல்வது மிக சிறந்தது என்பதை மனதிலே கொண்டு இந்த உரைநடையை அறிமுகப்படுத்தினர். இதெல்லாம் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இது 37வது வினா நம்ம பார்க்கணும். 19ஆம் நூற்றாண்டிலே உரைநடையை வளர்த்த மேல் நாட்டு பாதிரியார்கள் யார்? 19ஆம் நூற்றாண்டிலே வேகமாக உரைநடை வளர்கிறது. அந்த 19ஆம் நூற்றாண்டிலே உரைநடையை வளர்த்த மேல்நாட்டு பாதிரியார்கள் ராபர்ட் டி நோபிலி, டாக்டர் ஜி போப், வீரமாமுனிவர். இந்த மூவரும் தமிழ் உரைநடையை வளர்த்த சான்றோர்கள் என்று சொல்லலாம். அடுத்து 38வது வினா, 19ஆம் நூற்றாண்டிலே உரைநடை வளர்த்த தமிழ் அறிஞர்கள் யார்? இவங்க மேல்நாட்டு அறிஞர்கள். தமிழகத்து அறிஞர் பெருமக்கள் யார் அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியமா நம்ம சொல்ல வேண்டியது ராமலிங்கடிகளார், அதுக்கப்புறம் சிவஞான முனிவர் போன்றவர்கள். இந்த 19ஆம் நூற்றாண்டிலே இன்னும் பலர் இருக்கிறார்கள். முக்கியமான நபர்களை நான் பதிவு செய்திருக்கிறேன். இந்த 19ஆம் நூற்றாண்டிலே உரைநடையை வளர்த்த தமிழறிஞர்கள் ஆவார்கள். 39வது வினா, ஆங்கிலேயருடைய வரவாலே நாளடைவில் தமிழ் உரைநடையில் ஆங்கிலம் கலந்த பொழுது தனித்தமிழ் இயக்கம் தொடங்கியவர்கள் யார்? அதாவது ஒரு காலகட்டத்திலே மொழியிலே கலந்தது போல ஆங்கிலேயருடைய வரவாலே ஆங்கில சொற்கள் முன்னாலே நம்ம பார்த்த இல்லைங்களா கலக்க ஆரம்பித்தது. இந்த நேரத்திலே ஆங்கிலம் கலவாத தூய தமிழ் மக்களிடையே பரவ வேண்டும் என்று சொல்லி தனித்தமிழ் இயக்கம் தொடங்கப்பட்டது. இதை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மறைமலை அடிகள். முக்கியமான வினா, ஆங்கிலேயருடைய வரவாலே நாளடைவிலே சிறிதாக தமிழ் மொழியிலே ஆங்கிலம் கலக்க தொடங்கியது. இந்த நேரத்திலே இதை வளர்த்தவர் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்க தான். யாருன்னு கேட்டா மறைமலை அடிகள். அடுத்து 40வது வினா, எந்த மொழி கலப்பும் தனித்தமிழுக்கு தேவையில்லை என தனித்தமிழ் இயக்கத்தை கட்டி காத்த அறிஞர் பெருமக்கள் ஒரு சிலர் வரலாற்றில் இடம்பெறுகிறார்கள். எந்த மொழி கலப்பும், தமிழோ தெலுங்கோ இப்படி எந்த ஒரு மொழி கலப்பும் தனித்தமிழுக்கு தேவையில்லை என்று கட்டி காத்தவர்கள் ஒன்று தேவநேய பாவாணர், பெருஞ்சித்திரனார், தமிழ் குடிமகன், இரா இளவரசு என்பவர்கள் இந்த
எந்த மொழி கலப்பும் இல்லாமல் தனித்தமிழ் இயக்கம் தேவை அல்லது மக்களிடையே பரப்பப்பட வேண்டும் என்று உறுதியாக நின்றவர்கள் இந்த அறிஞர் பெருமக்கள். 41வது வினா, தனித்தமிழ் இயக்கத்தையும் தாண்டி இன்றும் தமிழில் கலந்துள்ள வடமொழி எழுத்துக்கள் யாவை? எவ்வளவோ பாடுபட்டு இந்த தனித்தமிழ் இயக்கம் மக்களிடையே பரப்பப்பட்டாலும் கூட இன்றைக்கு வடமொழி நாம் பேசுகின்ற பேச்சிலே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். குறிப்பாக ஜா, ஸ்ரீ, ஆ, ஷா, சா என்ற சொற்கள் இந்த தமிழ் மொழியிலே நீங்காது இடம்பெற்றிருப்பதை நான் உள்வாங்க வேண்டும். அடுத்து வினா, இந்த தமிழ் வளர்க்க உதவிய மேல்நாட்டு பாதிரிமார்கள் யார்? தமிழை வளர்க்க உதவிய மேல்நாட்டு பாதிரியார்கள் யார்? தத்துவ போதகர், வீரமாமுனிவர், சீகன்பார், எல்லீஸ், கால்டுவெல், இரேனியஸ், வின்சுலோ, ஜியு போப் ஆகியோர் தமிழ் வளர்க்க உதவிய மேல்நாட்டு பாதிரிமார்கள். தத்துவ போதகர், வீரமாமுனிவர், சீகன்பால், எல்லீஸ் துரை என்று சொல்லுவார்கள், கால்டுவெல் டாக்டர் கால்டுவெல், இரேனியஸ் ஐயர் என்று சொல்லுவார்கள், வின்சுலோ, டாக்டர் ஜி போப் ஆகியோர் தமிழ் வளர்க்க உதவிய மேல்நாட்டு பாதிரிமார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 43வது வினா, மேல்நாட்டார் எவ்வாறு தமிழ் வளர்த்தார்கள்? மேல்நாட்டார் எவ்வாறு தமிழை வளர்த்தார்கள்? ஆங்காங்கே அவர்கள் அச்சுக்கூடங்களை அமைத்து தமிழிலே கிறிஸ்தவ மதத்தை பரப்பி அகராதி, மொழிபெயர்ப்பு, மொழி ஆராய்ச்சி போன்றவற்றை வளர்த்து இவர்கள் தமிழை வளர்க்க ஆரம்பித்தனர். ஆங்காங்கே அச்சுக்கூடங்கள் ஒரு மிகப்பெரிய பிரசாதம் என்று சொல்லலாம், வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். அந்த அச்சு பொறிகள் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுத்து அதன் மூலமாக மதத்தையும் பரப்பினர், அதே நேரத்திலே தமிழையும் வளர்த்தனர் என்ற பதிவை நாம் உள்வாங்க வேண்டும். 44வது வினா, கிறிஸ்தவ சமய அடியார்களுக்கு போட்டியாக இந்து மதம் சார்ந்த சிலர் நூல்களை படைத்து வெளியிட்டனர். அந்த தமிழறிஞர்கள் யார்? ஏனென்றால் அச்சுப்பொறியினுடைய பயனாக, அச்சுப்பொறி உதவியாக கிறிஸ்தவ மத பாதிரியார்கள் பல நூல்களை, சிறு சிறு நூல்களை அச்சிட்டு வெளியிட்டனர். இதை கண்ட இந்து மதம் சார்ந்த சான்றோர்கள் அவர்களும் கூட சிறு சிறு மதம் சார்ந்த நூல்களை அச்சிட்டு வெளியிட தொடங்கினர். குறிப்பிடத்தக்கவர் சிவஞான முனிவர், ராமலிங்க அடிகள், மறைமலை அடிகள், விபுலானந்த அடிகள் போன்றோர் அந்த இந்து சமயத்தை பரப்புவதற்காக கிறிஸ்தவ சமய சான்றோர்களுக்கு எதிராக அல்லது அவர்களுக்கு பதில் தருவது போல இந்து மதம் சார்ந்த கருத்துக்களை அச்சிட்டு மக்களிடையே அந்த நூல்களை பரப்பியவர் சிவஞான முனிவர், ராமலிங்க அடிகள், மறைமலை அடிகள், விபுலானந்த அடிகள். எல்லாமே அடிகள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. 45வது வினா, மேலை நாட்டு தாக்கத்தாலே தமிழிலே தோன்றிய புதிய இலக்கிய வடிவங்கள். அதுக்கு முன்னால் வெறும் செய்யுள் தான் நமக்கு ஏடும் எழுத்தாணையும் தான் நம்முடைய கருவியாக இருந்தது, வாயை திறந்தா பாட்டு தான். ஆனால் அந்த மேல் நாட்டாருடைய வரவாலே பல புதிய இலக்கியங்கள் தமிழிலே தோன்றியது. வடிவங்கள் உரைநடை, சிறுகதை, புதினம், நாடகம், மொழிபெயர்ப்புகள் என பல புதிய இலக்கிய வடிவங்கள் தமிழிலே தோன்றின. 46வது வினா, தற்கால உரைநடைக்கு வித்திட்டவர் யார்? இப்ப நம்ம வழக்கில் இருக்கிற அந்த உரைநடைக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராபர்ட் டி நோப்லி. வருஷத்தை பாருங்க, 1557 1656, எவ்வளவு 7 ஸ்டேஜ் பாருங்க. இவரை தத்துவ போதக சுவாமி என்று மக்கள் அன்போடு இவரை அழைத்தனர். ராபர்ட் டி நோப்லி என்பவர் ஒரு இந்து சமய துறவியை போல தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர். ஒரு சன்னியாசி போல காவி அணிவது, கால்களிலே அந்த கட்டை பாத குரோடு அணிவது, புலித்தோளில் அமர்வது, இப்படி இவர் ஒரு இந்து சமயத்தை சார்ந்த அந்த சான்றோர்களைப் போல, பெரியவர்களைப் போல நடை, உடை, பாவனை எல்லாம் இவர் வைத்துக்கொண்டு மக்களிடையே பழகிய காரணத்தினாலே இவர் தத்துவ போதக சாமி என்று மக்கள் இவரை அழைத்தனர். 47வது வினா, தமிழிலே அச்சிட்டு வெளியான முதல் நூல் எது? தமிழ்ல முதலாக பிரிண்ட் செய்யப்பட்டு வெளிவந்த நூல், அச்சிட்டு வெளியான முதல் நூல் என்ன என்பதை நாம் உறுதியாக உள்வாங்க வேண்டும். 1577 ராபர்ட் டி நோப்லி, அதாவது தத்துவ போதக சுவாமியால் இயற்றப்பட்டு அம்பலக்காட்டிலே வெளியான கிறிஸ்துபதேசம் என்னும் நூல் தான் முதலில் தோன்றிய நூல் என்று சொல்லி ஆமு பரமசிவானந்தம் பதிவு செய்திருக்கிறார் இலக்கிய வரலாற்றிலே. 1577
ராபர்ட் டி நோப்லியால் எழுதப்பட்டு, அதான் தத்துவ போதக சாமி என்று சொல்லுவார்கள், அம்பலக்காட்டிலே வெளியாவது. நூலோட பெயர் கிறிஸ்துபதேசம் என்ற நூல் தான் முதல் நூல் என்று சொல்லி பரமசிவானந்தம் கூறுவார். இதற்கு ஒரு மாற்று கருத்தும் உண்டு. இதை அப்படியே இலக்கிய உலகில் ஏற்றுக்கொள்வதில்லை. அதாவது 1578, ஒரு வருஷம், 77 அது வந்தது. 1578 கொள்ளத்திலே செய்யப்பட்ட எழுத்துக்களை கொண்டு அம்பலக்காட்டிலே வெளியான ஆண்ட்ரிக் அடிகள் ஒரு போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தவர். இவராலே தம்பிரான் வணக்கம் என்ற நூல் வெளியிடப்பட்டது. இந்த நூல்தான் தமிழிலே அச்சிலே வந்த முதல் நூல் என்று சொல்லி வையாபுரி பிள்ளை அவர்கள் தன்னுடைய இலக்கிய வரலாற்றில் பதிவு செய்கிறார். அப்போ 1577 தான் முதல் நூல் வந்தது. அந்த நூல் கிறிஸ்துபதேசம் என்று சொல்லி பரமசிவானந்தம் சொல்லுகிறார். அதே நேரத்தில் இல்லை 1578 ஆண்ட்ரிக் அடிகளாலே தம்பிரான் வணக்கம் என்ற நூல் தான் அச்சிட்டு வெளியிடப்பட்டது என்று இரண்டு மாறுபட்ட கருத்து. நீங்கள் வினாத்தாளிலே விடை எப்படி வந்திருக்கிறது என்பதை மனதிலே கொண்டு நீங்கள் அந்த மிகவும் கவனமாக இதற்குரிய பதிலை நீங்கள் எழுத உங்களை பழகி கொள்ள வேண்டும். 48வது வினா, ஆண்ட்ரிக் அடிகளார் முதலில் வெளியிட்ட உரைநடை நூல்கள் எவை? முதலாக நூல்கள் என வெளியிட்டவர் ஆண்ட்ரிக் அடிகளார். ஆனா என்ன அப்படின்னு கேட்டா, இந்த 3 நூலும் மொழிபெயர்ப்பு நூல்கள், இவர் சொந்தமா எழுதல. அதனால இருந்தாலும் கூட முதலாக தமிழிலே எழுதப்பட்டு உரைநடை நூலை வெளியிட்டவர் ஆண்ட்ரிக் அடிகளார். அதுதான் முதல் நூல் எதுன்னு கேட்டா தம்பிரான் வணக்கம். இப்போ நம்ம பார்த்தோம். 1539 போர்ச்சுகல் மொழியிலே எழுதப்பட்ட இந்த நூலை, போர்ச்சுகல் மொழியில் அந்த நூல் வந்தது. இதை தமிழாக்கம் செய்து மொழியாக்கம் செய்து 1578ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி கொல்லத்திலே இவர் வெளியிட்டிருக்கிறார். இந்த நூலுடைய மொத்த பக்கம் 16 பக்கம். ரொம்ப சின்ன நூல் தான். இருந்தாலும் அந்த காலத்தில் அது ஒரு மிகப்பெரிய காரியம். இரண்டாவது, கிறிஸ்தியானி வணக்கம் என்ற ஒரு நூலை அவர் வெளியிடுகிறார். இது எப்போ வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1579ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி கொச்சியிலே இது அச்சிடப்படுகிறது. 119 பக்கங்கள் கொண்டது. இதுவும் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசிய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட நூல் என்று நாம் சொல்லலாம். ஆசிரியர் கேள்வி கேட்பது போலவும் மாணவன் பதில் சொல்வது போலவும் வினாவிடை முறையிலே இது அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து 3வது நூல் அடிகளார் வரலாறு என்ற ஒரு நூல். கிறிஸ்தவத்தை வளர்த்த அடியாருடைய வரலாற்றை இந்த நூல் கூறுகிறது. 666 பக்கங்கள் இந்த நூல் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்ட்ரிக் அடிகளார் மரித்த பிறகு அவருடைய உடல் தூத்துக்குடி பனிமாதா சிற்றாலயத்திலே அடக்கம் செய்யப்பட்டு இன்றும் அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். அடுத்து ராபர்ட் டி நோப்லி. அடுத்து அதிகமான தொடக்க காலத்திலே நாம் தமிழினுடைய உரைநடை வளர்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவங்க தான் தமிழில் முதலாக உரைநடை வளர்த்தவள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த கிறிஸ்தவ பாதையார்கள் தான் தமிழ் உரைநடையை வளர்த்து கொடுத்தவர். அதனால அவங்களை பற்றி நாம் பார்த்துருக்கிறோம். ராபர்ட் டி நோப்லி என்பவர் 1557 1656 வரை வாழ்ந்தவர். இவருக்கு தத்துவ போதகர் என்ற பெயர் உண்டு. இவர் தொடக்க காலத்திலே பல உரைநடைகள் எழுதினார். இவர் அடிப்படையில் இத்தாலிய நாட்டை சார்ந்தவர், தத்துவ போதகர் என்று இவர் மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்டார். 52 நூல்களை இவர் எழுதி வெளியிட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அனைத்து நூல்களுமே கிறிஸ்தவ சமய சார்புடைய நூல்களாகவே இவர் வெளியிட்டிருக்கிறார். ஒரு சில நூல்களுடைய பெயரை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஞான உபதேச காண்டம், ஆத்தும நிர்ணயம், ஞான தீபிகை, கடவுள் நிர்ணயம் என்ற அறிவுரை நூல்களையும், இதில் அறிவுரை சம்பந்தமான நூல் ஞான உபதேச காண்டம், ஆத்தம நிர்ணயம், ஞான தீபிகை, கடவுள் நிர்ணயம் என்ற அறிவுரை நூல்களும், இயேசுவினுடைய சரிதம், தேவ மாதா சரிதம், 26 பிரசங்கங்கள், இன்னாசியார் சரித்திரம், தத்துவ கண்ணாடி, இயேசுநாதர் சரித்திரம், உபதேச சல்லாபம், நீதி சொல் போன்ற நூல்களையும் இந்த ராபர்ட் டி நோப்லி அவர்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறார். இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு. தமிழ் உரைநடையின் தந்தை என போற்றப்பட்டவர் யார் வினா கேட்பதற்குண்டு. தமிழ் உரைநடையின் தந்தை என போற்றப்பட்டவர் ராபர்ட் டி நோப்லி என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். அதுக்கு அடுத்து 51வது வினா வீரமாமுனிவர் பற்றியது. இவரும் தொடக்க காலத்திலே நான் உரைநடையினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் பார்ப்பதனாலே நான் அந்த ட்ராக்லேயே தான் உங்களை அழைத்து செல்கிறேன். அந்த 1680 1714 வரை காலகட்டம். இவர்
பல உரைநடை நூல்கள் எழுதி தமிழுக்கு வளம் சேர்த்திருக்கிறார். இவர் அடிப்படையிலே இத்தாலிய நாட்டை சார்ந்தவர். இவரது இயற்பெயர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி என்பது. ஆனால் வீரமாமுனிவர் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். இவருடைய தனி சிறப்பு என்னவென்று சொன்னால், பிற மொழி சொற்கள் கலவாத உரைநடையை பழக்கத்திலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அக்காலத்திலே வலியுறுத்தியவர் இந்த வீரமாமுனிவர். இது உண்மையிலே பாராட்டு. ஒரு இத்தாலிய நாட்டை சார்ந்தவர் நம்முடைய தமிழ் மொழிக்கு ஒரு தமிழ் மொழி காவலராக நின்றது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இவர் பல உரைநடை நூல்கள் எழுதியிருக்கிறார். பரமார்த்த குருகதை முதலில் வெளிவந்த நூல் என்று சொல்லுவார்கள். பரமார்த்த குருகதை சிறுகதை, வேதியர் ஒழுக்கம், வேத விளக்கம், ஞான கண்ணாடி, பேதகம் மறுத்தல், லூத்தர் இனத்தியல்பு, ஞானம் உணர்த்தல், திருச்சபை கணிதம், வாமன சரித்திரம், ஞான விளக்கம், திருக்கடையூர் நாட்டு திருச்சபைக்கு எழுதிய நிருபம், பொது நிருபம், நிருபம் என்று சொன்னால் கடிதம், இவைகளையெல்லாம் ஒரே நடையிலே இவர் எழுதி தந்தார். பல இலக்கண நூல்களையும் ஒரே நடையில் தான் எழுதுகிறார். இலக்கண நூல், தொன்னூல் விளக்கம், இலக்கண திறவுகோல், செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம் என்ற இலக்கண நூல்களை இவர் அந்த காலத்திலே வெளியிட்டு, எவ்வளவு நூல் பாரு, ஒரு இத்தாலிய நாட்டை சார்ந்த மனிதர் எவ்வளவு நூலை அங்க அக்காலத்தில் எழுதியிருக்கிறார் பாருங்க. அதுக்கப்புறம் அகராதியை முதலாக தந்தவர் பாருங்க. சதுர அகராதி, தமிழ் லத்தீன் அகராதி, போர்த்துகீசிய லத்தீன் அகராதி போன்ற அகராதிகளை அக்காலத்தில் படைத்து தந்தவர். பல செய்யுள் நூல்களை எழுதினார். தேம்பாவணி, திருக்காவலூர் கலம்பகம், கித்தேரி அம்மன் அம்மானை, அன்னை அழுங்கல் அந்தாதி, அடைக்கல மாலை, அடைக்கல நாயகி வெண்கலிப்பா, தேவாரம், கருணாம்பர பதிகம், வண்ணம் போன்ற பல செய்யுள் நூல்களை எழுதியிருக்கிறார். மருத்துவ நூல்கள் இவர் எழுதியிருக்கிறார். ரணவாகடம், அனுபோக வைத்திய சிகாமணி, நசகண்டம் போன்ற நூல்களை இவர் எழுதியிருக்கிறார். அதை விட இவர் எழுத்து சீர்திருத்தம் செய்ததனாலே தான் இன்றைக்கு தமிழ் உரைநடை வளர்ந்திருக்கிறது என்று சொல்லலாம். இது வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டிய செய்தி. உயிரெழுத்துக்கள்ல ஏ ஓ என்று நமக்கு தெரியும். இந்த ஏ ஓ குறில் நெடில் வித்தியாசப்படுத்துவதற்காக குற்றெழுத்துக்களை நெட்டெழுத்துக்களாக வித்தியாசப்படுத்தி காட்ட அதுக்கு கீழே, ஏக்கு கீழே ஒரு கோடு இழுக்கிறோம், ஓக்கு கீழே ஒரு சுழி போடுறோம் இல்லைங்களா. அப்போ ஏக்கு கீழே கோடு இழுத்தலையும், ஒகரத்தம் ஓக்கு கீழே ஒரு சுழி போட்டு ஓ ஓ ஓ ஏ ஏ ஏ கோடு வராது, ஏக்கு கீழே ஒரு கோடு இழுத்தார். ஓக்கு சுழி வராது, ஓக்கு கீழே சுழி வரும். இந்த வேறுபாட்டை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டா இந்த வீரமாமுனிவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பல மொழிபெயர்ப்பு நூல்களை கூட இவர் எழுதியிருக்கிறார். இந்த தத்துவ போதகருடைய இதற்கு முன்னாலே இருந்த தத்துவ போதகருடைய நடையை விட வீரமாமுனிவருடைய நடை ஒரு பண்பட்ட நடையாக நம்மால் காண முடிகிறது. அடுத்து 52வது வினா சீகன்பார். 52வது வினா சீகன்பால். இவருடைய காலம் பாருங்க 1682 1718. இவர் உரைநடை வளர்ச்சிக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டா, அடிப்படையில் ஒரு ஜெர்மன் நாட்டை சார்ந்தவர். இவருடைய முயற்சியாலே இங்கிலாந்து நாட்டை சார்ந்த அரசன் 1711 ஒரு அச்சு இயந்திரம் ஒன்றையும் ரோம எழுத்துக்களை அடங்கிய அந்த உருக்களையும் அந்த அச்சு இயந்திரத்தை இயக்குவதற்கு ஒரு டெக்னீஷியன் யோனோ பின்கோ என்ற ஒரு டெக்னீஷியனையும் ஒரு ஜெர்மானிய நிபுணரையும் இவர் கப்பலிலே நம் தமிழகத்துக்கு அனுப்பி வைத்தார். இது வைத்து சீகன்பால் மிகப்பெரிய சாதனைகளை செய்தார். தரங்கம்பாடிக்கு பக்கத்துல பறையூர் என்ற ஒரு இடத்திலே அந்த அச்சிடுவதற்கு தேவையான காகிதம் செய்கின்ற ஒரு பட்டறை, ஒரு கம்பெனி அவர் உருவாக்கினார். தமிழகத்திலே முதலாக காகிதம் செய்த இடம் இன்றைக்கும் கூட கடுதாசி பட்டறை என்று அழைக்கப்பட்டது. அக்காலத்தில் அது கடுதாசி பட்டறை என்று அழைக்கப்பட்டது. அந்த கிறிஸ்தவ திருமறையினுடைய பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுகளை ஒரு அச்சிட்டு மொழிபெயர்த்து மக்களிடையே வழங்கினார். 1714 அந்த புதிய ஏற்பாட்டை முதலிலே இவர் அச்சிட்டு வழங்கினார். அதோட இவர் செய்த மிகப்பெரிய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 1717 இந்த நாள் காட்டி கேலண்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இந்த கேலண்டரை வடிவமைத்து முதலாக தரங்கம்பாடியிலே தான் அமைத்த அந்த அச்சகத்திலிருந்து அவர் வெளியிட்டார். கேலண்டரை நமக்கு வடிவமைத்து கொடுத்தவர் இவர் என்பதை நாம் மறக்கக்கூடாது. பல தமிழ் உரைநடை நூல்கள், சிறு பிள்ளைகளுக்கான பாட நூல்களை கூட இவர் தன்னுடைய அச்சகத்திலிருந்து வெளியிட்டார். தமிழ் ஜெர்மன் மொழி அகராதியை வெளியிட்டார். முதலில் 20,000 சொற்களையும்
பின்னர் 40,000 சொற்கள் அடங்கிய அகராதியை அவர் வெளியிட்டார். அதை விட இன்னொரு ஒரு மிகப்பெரிய சாதனை அவர் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்காலத்தில் இருந்த குருகுல கல்வி, திண்ணை பள்ளிக்கூடம் இவை எல்லாவற்றையும் ஒழித்துவிட்டு பள்ளி கல்வி முறை, இன்றைக்கு நம்மிடம் இருக்கிற ஸ்கூல் மெத்தட், ஃபர்ஸ்ட் பெல்லு, ஃபர்ஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட், ஃபர்ஸ்ட் பெல்லு, செகண்ட் பெல்லு, காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, இந்த முறையை நம் தமிழகத்தில் புகுத்திய பெருமகனார் இவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இவருடைய உடல் தரங்கம்பாடியிலே அவராலே கட்டப்பட்ட எருசலேம் ஆலயம் என்று சொல்லப்படுகிற ஆலயத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். அடுத்து உரைநடை, உரைநடைக்கு பெரும் வளர்ச்சி செய்தவர் யார் என்று சொன்னால் டாக்டர் ஜி போப். இவருடைய காலம் 1820 1908 வரை. இவர் ஒரு ஆங்கில நாட்டவர், ஆங்கிலேய நாட்டை சார்ந்தவர், ஐரோப்பியர். இவரும் தமிழ் இலக்கண நூல், ஆங்கில தமிழ் அகராதி, அப்புறம் தமிழில் உள்ள காப்பியங்கள் மற்றும் நீதி நூல்களிலிருந்து அறநெறி உணர்த்துகின்ற ஒரு 612 பாடல்களை தொகுத்து தமிழ் செய்யுட்கலம்பகம் என்ற ஒரு தமிழ் உரை நூலை அவர் முதலாக தொகுத்து வெளியிடுகிறார். தமிழருடைய பெருமையை பிற நாட்டார் உணர வேண்டும், அறிய வேண்டும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையிலே இவர் திருக்குறள், என்ன அற்புதமான பணி பாருங்க, அவங்கதெல்லாம் திருக்குறள், நாலடியார், மணிமேகலை, புறப்பொருள் வெண்பா மாலை, திருவாசகம், சிவஞான போதம், திருவருட்பயன் ஆகியவற்றை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார். எல்லா அற்புதமான நூட்களை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து பிற மொழி சார்ந்தவர்களுக்கு அதை அறிமுகப்படுத்தினார். அது மட்டுமல்ல, இவர் எழுதிய சில கட்டுரைகள் தமிழ்நாட்டு புலவர்கள், புறநானூறு, புறப்பொருள் வெண்பா மாலை பகுதிகள், தமிழ் புனித வரலாறு போன்ற கட்டுரைகள் இன்றும் போற்றப்படுகின்ற வகையிலே காணப்படுகிறது. இவருடைய கல்லறை இங்கிலாந்து நாட்டிலே தமிழ் மாணவன் என்ற வாசகத்தோடு இன்றும் காட்சியளிக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 54வது வினா, இந்த கால்டுவெல் வெளியிட்ட நூல்கள் யாவை? அடுத்தது டாக்டர் கால்டுவெல் 1814 1891. இவர்கள் தான், ஏன் திரும்ப சொல்றேன்னு கேட்டா, இவர்கள் தான் தொடக்க காலத்திலே தமிழிலே உரைநடை நூல்களை வெளியிட்டு உரைநடையை வளர்த்தவர்கள். இவர்கள் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நாம் பயன்படுத்துகின்ற உரைநடை என்ற வடிவம் இல்லை என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இவர் அயர்லாந்து நாட்டை சார்ந்தவர். இவர் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் என்ற ஒரு மிக சிறந்த ஒரு நூலை தந்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு சிறந்த ஒரு மாணிக்கமாக, பொக்கிஷமாக அது காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, தாமரை தடாகம், ஞானஸ்தானம், நற்கருணை தியான மாலை, திருநெல்வேலி திருத்தொண்டர் வரலாறு என்ற உரைநடை நூல்களையும் டாக்டர் கால்டுவெல் அவர்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறார். அடுத்து 55வது வினா, எல்லிஸ் துரை. இவருடைய காலம் 1776 1819. அந்த வருஷத்தை கொஞ்சம் மனசுல, அந்த காலத்திலே இவர்கள் தமிழுக்கு அந்த அளவுக்கு செய்திருக்கிறார்கள் என்பது நாம் எண்ணி பார்க்க வேண்டிய செய்தி. அடிப்படையில் ஒரு இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். இவரும் வீரமாமுனிவருடைய வாழ்க்கை வரலாற்றை முத்துசாமி பிள்ளை என்ற ஒரு தமிழ் அறிந்த ஒரு பெரியவரிடம் கொடுத்து அந்த வரலாற்றை எழுத செய்து இந்த நூலை அவர் தன்னுடைய சொந்த செலவிலே இவர் வெளியிடுகிறார். அது மட்டுமல்ல, திருக்குறளில் இருக்கிற முதல் 13 அதிகாரங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதற்கு உரையும் எழுதி வெளியிட்டார் என்பது பதிவு செய்யப்பட வேண்டிய செய்தி. இறுதி வினாவுக்கு நாம் வந்திருக்கிறோம். 56வது வினா, தமிழ் உரைநடையை வளர்த்த தமிழ் அறிஞர்கள் யார்? இதுதான் நம்ம அடுத்த பகுதியில் பார்க்க போறது. இந்த பதிவில நாம் மேல்நாட்டு பாதிரியார்கள் அல்லது மேல்நாட்டு தமிழ் அறிஞர்களுடைய வரலாறு நம்ம இந்த பதிவில பார்த்தோம். தமிழ் உரைநடைக்கு பங்காற்றிய தமிழறிஞர் யார் அப்படின்னு சொன்னா, சிவஞான முனிவர், ஆறுமுக நாவலர், சீவை தாமோதரம் பிள்ளை, ஊவே சாமிநாத ஐயர், மறைமலை அடிகள், திருவிகா, கோபாலகிருஷ்ணமாச்சாரியார், பண்டிதமணி கதிரேச செட்டியார், காசு பிள்ளை, அப்புறம் எஸ் வையாபுரி பிள்ளை, ராபி சேது பிள்ளை, அதுக்கப்புறம் மு வரதராசனார், தேவநேய பாவாணர், தேப்போமி மீனாட்சி சுந்தரம் என்று சொல்லுவார்கள். இந்த தமிழ் அறிஞர்கள் எல்லாம் நம்முடைய
தமிழகத்தை சார்ந்த தமிழறிஞர்கள் இந்த மேல்நாட்டு பாதிரிமார்கள் காட்டிய பாதையிலே மிகச்சிறந்த உரைநடை எழுதி வளர்த்திருக்கிறார்கள். அடுத்த பதிவில் நமக்கு பாடத்திட்டத்தில் இவர்களை பற்றி குறிப்பு வருகிறது. இந்த உரைநடையினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் என்ற இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நீங்கள் கருதினால் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று சொல்லி நண்பர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள். யூஜி டிஆர்பி பாடத்திட்டத்திலே அலகு 8 கடைசியில் இருக்கிற உரைநடை இலக்கியம் பலர் வாட்ஸ்அப் மூலமாக தொலைபேசி மூலமாக கேட்டதன் அடிப்படையிலே இதை நான் தொடங்கியிருக்கிறேன். உரைநடை தோற்றமும் வளர்ச்சியும் 56 வினாக்கள் தொடர்ந்து இந்த இதையொட்டிய பாடங்கள் அல்லது பதிவுகள் வரும். அதை பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பதிவை லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இதில் இருக்கிற குறை நிறைகளை கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள். மற்றொரு பாடத்தோடு நாம் மீண்டும் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.